திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 43வது நாள். இந்த 43வது நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய இந்த திருப்புகழ் தொடரில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா? அதனால் முடிந்த அளவு இதை நான் காலையிலேயே உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலம் அப்படின்னு திண்டிவனத்துக்கு அடுத்து ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பெயர் கொண்டவரான முருகப்பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரத்தை தாண்டி விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டிவனத்தை தாண்டி 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மயிலம் முருகனுடைய கோவில். இந்த ஊருக்கு ஏன் மயிலம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, சூரபத்மன் இங்கே மயிலாக இருந்து முருகப்பெருமான் கிட்ட தவம் பண்ணதா ஒரு வரலாறு சொல்கிறாங்க. பொம்மபுர ஆதீனம், அந்த ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த கோவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணியிருக்கார். அந்த முனிவருடைய தவத்துக்காக வள்ளியும் தெய்வ யானையும் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவருக்கு பணிப்பெண்ணா. அப்போது அந்த முனிவருடைய தவத்துக்கு முருகப்பெருமான் இறங்கி இந்த மலையில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார். வள்ளியையும் தெய்வ யானையுமே பணிப்பெண்ணா வாங்கின்ற அளவுக்கு இங்கே இந்த கோவிலில் இருக்கிற முனிவரும் சரி கோவிலும் சரி ரொம்ப புனிதமானது. அடியேனுடைய குலதெய்வம். அதனால் இந்த கோவில் வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கர்ப்பகிரகத்தில் போய் முருகனை பார்த்தீங்கன்னா தெரியும். 4 கரங்கள் வள்ளி தெய்வ யானை சகிதமாக நல்லா கிட்டத்தட்ட 4.5 5 அடி உயர முருகன் ரொம்ப அழகாக இடுப்பில் ஒரு குட்டி வேல் வச்சுருப்பார். அந்த அவருடைய அழகை பார்க்கணும் அப்படின்னாலே அவரை நல்லா அலங்காரம் பண்ணி முடித்த பிறகு நம்ம பார்த்தோன்னா கையில் பெரிய வேல் இருக்கும். அது இல்லாமல் இடுப்பில் ஒரு குட்டி வேல் இருக்கும். இந்த குட்டி வேலையும் வச்சுட்டு ரொம்ப அழகாக நிற்கக்கூடிய முருகன். மூலவரும் சரி உற்சவரும் சரி ரொம்ப ரொம்ப அழகான திருமேனிகள். கண்டிப்பான முறையில் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம்னே சொல்லலாம். ஏன்னா மனசார நம்ம இவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை இல்லை நமக்கு ஒரு வேண்டுதல்னு வச்சு கேட்டோம் அப்படின்னா அது நியாயமாகவும் தர்மமாகவும் இருந்ததுன்னா முருகப்பெருமான் கண் கொண்டு அதை நிறைய பேருக்கு தீர்த்து கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இது. இப்போது இந்த ஸ்தலத்தில் அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கொஞ்சம் பெரிய திருப்புகழையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம பலதரப்பட்ட முருகனுடைய கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் 6 படை வீடு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எவ்வளவோ முருகனுக்குன்னு தனியான கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் அதுலேயும் அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அது முருகப்பெருமானுடைய தனிக்கோவிலை தான் எடுத்து போடுறது அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் திருப்புகழ் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். பொறுமையாக படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். இதை எப்பவும் போல் நான் 2 தடவை படித்து காட்டுறேன். முதல் தடவை என்னோட பார்த்துட்டே வாங்க. 2வது தடவை என்னோட நீங்கள் திருப்பி படித்து பழகி பாருங்கள். 3வது தடவை நான் இதோடைய அர்த்தத்தை சொல்கிறேன். கொலை கொண்ட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போ நான் இந்த திருப்புகழை படிக்க போகிறேன். கொலை கொண்ட போர்விழி கோலோ வாளோ விடம் மிஞ்சு பாதக வேலோ சேலோ குறை கொண்டு உலாவிய மீனோ மானோ எனுமானார் குயில் தங்கு மாமொழியாலே நேரே இழை தங்கு நூலிடையாலே மீது ஊர் குளிர் கொங்கை மேருவினாலே நானாவிதமாகி உலை கொண்ட மாமெழுகாயே மூகாய் அலை அம்பு ராசியின் ஊடே மூழ்கா
உடல் பஞ்ச பாதகமாய் நோயால் அழிவேனு உருதண்டம் பாசமுடு ஆரா வாரா என யண்டியே நமனார் தூது ஆனோர் உயிர்கொண்டு போய்விடு நாள் நீ மீதாள் அருள்வாயே. அலைகொண்ட வாரதி கோகோ கோகோ என நின்று வாய்விடவே நீள்மா சூர் அணி சராசனம் வேராய் நீராயிடவேதான் அவிர்கின்ற சோதிய பார் ஆர் நீள் சீர் அனல் கை வேல்விடும் வீரா தீரா அருமந்த ரூபக ஏகா வேறு ஓர் வடிவாகி மலை கொண்ட வேடுவர் கான் ஊடே போய் குரமங்கையாளுடனே மாலாயே மயல் கொண்டுலாய் அவள் தாள் மீதே வீழ் குமரேசா மிதமிஞ்சு போதக வேலா ஆளா மகிழ் சம்புவே தொழு பாதா நாதா மயிலம் தன் மாமலை வாழ்வே வானூர் பெருமாளே. திருப்புகழ் கொஞ்சம் பெரியதாக தெரியலாம், ஆனால் பொறுமையாக படிங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இது திருப்புகழ் அமுதத்தில் எந்த பாடல் எண் அப்படின்றத இந்த திருப்புகழுக்கு மேலேயே நான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த திருப்புகழ் எண்ணை திருப்புகழ் அமுதம் புத்தகத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். கொலை கொண்ட போர்விழி கோலோ வாளோ விடம் மிஞ்சு பாதக வேலோ சேலோ குறை கொண்டுலாவிய மீனோ மானோ எனும் ஆனார் குயில் தங்கு மாமொழியாலே நேரே இழை தங்கு நூலிடையாலே மீதே ஊர் குளிர் கொங்கை மேருவினாலே நானா விதமாகி உலை கொண்ட மாமெழுகாயே மோகாய் அலை அம்பு ராசியின் ஊடே மூழ்கா உடல் பஞ்ச பாதகமாய் நோயால் அழிவேனு உருதண்டம் பாசமுடு ஆரா பாரா எனை அண்டியே நமனார் தூது ஆனோர் உயிர்கொண்டு போய்விடு நாள் நீ மீ தாள் அருள்வாயே. அலை கொண்ட வாரதி கோகோ கோகோ என நின்று வாய்விடவே நீள்மாசூர் அணி சராசனம் வேராய் நீராயிடவேதான் அவிர்கின்ற சோதிய வாரார் நீள் சீர் அனல் கை வேல்விடும் வீரா தீரா அருமந்த ரூபக ஏகா வேறு ஓர் வடிவாகி மலை கொண்ட வேடுவர் கான் ஊடே போய் குரமங்கையாளுடனே மாலாயே மயல் கொண்டு உலாய் அவள் தாள் மீதே வீழ் குமரேசா மதி மிஞ்சு போதக வேலா ஆளா மகிழ் சம்புவே தொழு பாதா நாதா மயிலம் தன் மாமலை வாழ்வே வானூர் பெருமாளே. திருப்புகழ் இவ்வளோ பெரிதாக இருக்கே, நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக பொறுமையாக படித்து பாருங்கள், உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போ இதோடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கொலை கொண்ட போர்விழி கோலோ வாளோ விடம் மிஞ்சு பாதக வேலோ சேலோ குறை கொண்டுலாவிய மீனோ மானோ எனுமானார். அதாவது அழகான பெண்கள், அந்த பெண்களுடைய விழிகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு போரில் போகக்கூடியதான ஒரு வாள் மாதிரி இருக்காம். விடம் மிஞ்சு பாதக வேலோ சேலோ குறை கொண்டுலாவிய மீனோ மானோ, அந்த பெண்களுடைய கண்கள் மீன் மாதிரியும் மான் மாதிரியும் அழகான கண்களோடு இருக்காங்களாம். குயில் தங்கு மாமொழியாலே நேரே இழை தங்கு நூலிடையாலே மீது ஊர் குளிர்கொங்கை மேருவினாலே நானா விதமாகி, அந்த பெண்களுடைய மொழி ஒரு குயில் மாதிரி அழகாக பேசுகிறாங்களாம். அவர்களுடைய இடை அதில் அழகான நூல் அமைத்த ஆடைகளை அணிந்திருக்காங்களாம். அவங்களுடைய மார்பகங்கள் ரொம்ப அழகாக இருக்காம் பார்க்கறதுக்கு. உலை கொண்ட மாமெழுகாயே மோகாய், அந்த அழகான பெண்கள் பேல் மோகம் கொண்டு அப்படியே மெழுகா உருகிறா மாதிரி மூழ்கி அலை அம்பு ராசியினூடே மூழ்கா உடல் பஞ்ச பாதகமாய் நோயால் அழிவேனோ. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்பு பஞ்ச பாதகத்துக்கு இடத்தை கொடுத்து அதனால அழிவை நோக்கியே நான் சென்று விடுவேனோ. உரு தண்டம் பாசமோடு ஆரா வாரா
என அண்டியே நமனார் தூது ஆனோர் உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ மீத்தாள் அருள்வாயே. அதாவது யமதூதர்கள் பெரிய பாசக்கயிறு, தண்டம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து என்னை உயிர் கொண்டு போகும்பொழுது அந்த நாள் நீ என் பக்கத்தில் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இருக்கிற பயங்கள்லேயே யம பயம் அப்படின்றது ரொம்ப பெரியது. உயிரை கொண்டு போகிறதுக்காக அந்த யமதூதர்கள் வந்து நிற்கும்பொழுது அவ்வளவு பயமாக இருக்குமாம். அப்போது அந்த நேரத்தில் நம்மளால் வாயை திறந்து கூப்பிட முடியாது, முருகா அப்படின்னு கூப்பிட முடியாது. அதனால அந்த நேரத்தில் நீ என் பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்குறார். அலை கொண்ட வாரதி கோகோ கோகோ என நின்று வாய் விடவே நீள்மாசூர் அணி சராசனம் வேராய் நீராயிடவேதான். அதாவது உன்னை நோக்கி வந்தானே சூரபத்மன், அந்த சூரபத்மன் அவன் மரமா நின்றாலும் அவனை 2 வேலாவும் சேவல் கொடியாவும் மாற்றிக்கொண்டவனே. அவிர்கின்ற சோதிய பாரார் நீள்சீர் அனல் கை வேல்விடும் வீரா தீரா. அதாவது முருகப்பெருமானுடைய கையிலேருந்து வேல் புறப்படுது அப்படின்னு சொன்னால் அது எதிரியை அழிச்சிட்டு தான் அவர் கைக்கு திரும்பி வரும். அத்தகைய வேலை தன் கையில் உடைய தீரன் அவன். அருமந்தக ரூபக ஏகா வேறோர் வடிவாகி. அதாவது நீதான் எனக்கு என்னைக்குமே புகழ் சரண், உன்னையே நான் அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும். மலை கொண்ட வேடுவர் கான் ஊடே போய் புறமங்கையாளுடனே மாலாயே மயல் கொண்டுலாய் அவள் தாழ் மீதே வீழ் குமரேசா. அதாவது வேடுவ பெண், இந்த வேடுவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, வள்ளி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வள்ளிமலைக்கு சென்றவனே, அவள் மீது காதல் கொண்டு அவளுடைய பாதம் பணிந்த குமரேசா அப்படின்னு சொல்கிறார். மயல் கொண்டுலாய் அவள் தாழ் மீதே வீழ். வள்ளி தேவியின் திருப்பாதங்கள் முருகப்பெருமானால் வருடி கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறார். மதி மிஞ்சு போதக வேலா ஆளா மகிழ் சம்புவே தொழு பாதா நாதா. சம்பு அப்படின்னா அது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். ஸோ சிவபெருமானால் வணங்கப்பெற்ற பாதங்களை உடையவர். ஏன்னா சிவபெருமானுக்கே குருஸ்தானத்தில் உட்கார்ந்தார் இல்லையா, அதனால தான் சிவபெருமானால் வணங்கக்கூடிய பாதங்களை உடையவனே. மயிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த மலை மீது வசிப்பவனே எங்கள் முருகப்பெருமானே. மயிலம் தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமாளே, தேவர்களின் தலைவனே அப்படின்னு சொல்கிறார். திருப்புகழ் இவ்வளவு பெரிதாக இருக்கே, படிக்க முடியுமான்னு நினச்சி பயப்பட வேண்டாம், பொறுமையாக படித்து பாருங்கள். மயிலம்ல இருக்கிற முருகப்பெருமான மனசார நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த திருப்புகழை படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.